நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்குரிய வித்யாபத்திர பியா ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 207வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராஜமாதங்கி இவ 9வது வித்யா வர தசமகா வித்யாவில் 9th வித்யா ராஜமாதங்கி நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம காலையில் இருக்கும்போது பைரவர் பேசும்போது இது மறந்துட்டேன் நான் டக்குண்டு. அப்புறமா ஞாபகம் வந்து பூஜைக்கு உட்காரத்துக்கு முன்னாடி பேசிடலாம் அப்படின்னு உட்காந்தேன். ராஜமாதங்கியோட படம் எங்கள் இடத்துல வீணா பாக்ஸ் உள்ளே இருக்கும். இந்த படம் இது 8 கரங்கள், 2 கரங்கள் வீணையும் வெட்டுற மாதிரியும், பாசம் அங்குசமும் தாமரை மலரும் நெற்கது சம்பா இருக்குது வச்சுக்க, ஒரு கையில் கிளியும் ஒரு கையில் சாரிகைன்ற பறவையும் இருக்கும். ராஜமாதங்கி இவ பச்சை நிறத்தை கரும்பச்சை நிறத்தோட சொல்லியிருக்கு. இவருடைய தோற்றம் சொல்லும்போது மதங்க மகரிஷி, மதங்கர் ஒரு பெரிய மகரிஷி. அவர் தமிழ்நாட்டில் சொல்லும்போது அபிமான ஸ்தலமாக தெரியல எனக்கு. ஆனால் மதங்க மகரிஷி வரைச்செல்லாம் நார்த் இந்தியா தான், ஹிமாலய பிரதேசம் உத்தியானத்துக்கார் அவர். ஆனால் இங்கே திருநாங்கூர்ன்ற ஸ்தலத்தில் வைஷ்ணவ கஷேத்திரம், அங்கே மதங்காசிரமம் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வசிச்சாரு சொல்லப்படுறது. அவர் அம்பாளே மந்திரினி தேவி ராஜராஜேஸ்வரியே தான் பொண்ணாக பிறக்கணும் ஆசைப்படுறாரு. அப்போ அம்பாள் சொல்கிறா கனவுல அப்பா நான் அமிர்த கடல் மத்தியில் இருக்கேன், நான் பூமிக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு பதிலாக என்னுடைய ரூபமாக இருக்கிற ஒத்தி உனக்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறேன், அவள் பேர் மாதங்கி, அவள் தான் உனக்கு பொண்ணாக கிடைக்க போகிறான்ற, பொண்ணாக பிறக்க போகிறான், பொண்ணாக கிடைக்க போகிறான்றா. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் மதங்க தீர்த்தத்தை குளிச்சுட்டு 4 மணிக்கு 5 மணிக்கு அவர் கரையேறார். அப்போ குவாக்குவான்னு சத்தம் கேட்குறது பார்த்தா ஒரு பெரிய நீலோத்பல மலரில் ஒரு கையில் வீணையும் ஒரு கையில் கிளியை வச்சுட்டு சின்ன குழந்தை அழுதுன்ட்டுருக்கு, படுத்துட்ட குழந்தை. சரி ஆச்சரியப்படுறார். போய் அப்படியே தூக்கி உச்சு மோடுறார் அந்த குழந்தைய. அந்த குழந்தை அப்பாவோட இவர் தந்தைய ஸ்தானத்தில் இருக்கிற இந்த மதங்க மகரிஷி அவரோட மாரில் எட்டி ஒதுக்கிறது அந்த குழந்தை, சின்ன குழந்தை தன்னுடைய கொலுசு போட்ட காலால். இந்த மாதிரி அப்படி சொல்லப்பட அவள் பிறக்கும்போதே 8 கோடி யோகினி கணங்கள். லலிதைக்கு 64 கோடி யோகினி சொல்லுங்கள் ஒரு ஆபரணத்துக்கு. இவ்வளோ பிறக்கும்போது 8 கோடி யோகினி கணங்கள் தோன்றி வந்துடுறா இவளுக்கு சேவை செய்கிறதுக்கு. சரி மதங்க மகரிஷி எப்பேற்பட்ட புண்ணியசாலியாக பண்ணணும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நடந்தது இந்த இன்சிடென்ட்டு. அதனால தான் ஆடி முடிஞ்சு ஆவணி பறக்கும் போது இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோவை பண்ணுறா அவளுக்கு தான். ஆனால் நம்ம ஜனங்க என்ன செய்கிறது, எல்லாமே மாதங்கி டீலில் விட்டுட்டு லக்ஷ்மிங்கிற வரலக்ஷ்மி, அவள் பேர் இன்னொரு பேர் வரலட்சுமி. ஏன்னா மாதங்கியோட சகசிரநாமம் முதல் நாமாவளியே சௌபாகிய லக்ஷ்மின்னு. எங்கள் ஆத்துக்கு ஒரு 85 வயசு, 95 வயசு அவருக்கு. அம்மாஞ்சி சாஸ்திரி வருவார் அந்த காலத்தில். அவர் தான் இந்த வீடு வாங்கின புதுசில் நாங்கள் என் ஒய்ஃப் சொன்னார், 2 பேர் ரிஷபராசி, நாங்கள் 2 பேரும், அதனால் ரிஷப்னு பேர் வைக்கலாம், ரிஷபாச்சி பிஷப்பாச்சி அதெல்லாம் கிடையாதுன்ட்டார். கிடையாது சொல்லி சௌபாகியான்னு பேர் வை, சௌபாகிய லக்ஷ்மி பேர் தான் இருக்கணும்ன்ட்டார். அம்பாளும் உத்தரவு கொடுத்துட்டா, எஸ்ன்ட்டார். சரி என் வீடு பேர் பெரிய போர்டே போட்டிருப்பேன், சௌபாகியான்னு போட்டிருக்கோம் இந்த வீடு பேர். இந்த வீடு அமைஞ்சதெல்லாம் பின்னாடி தனியாக சொல்கிறேன் நான். சௌபாகியா கிரகத்தோட பேர். மாதங்கி சகஸ்ரநாமத்தில் முதல்ல சௌபாகிய லக்ஷ்மி நமக்கு, அதுதான் முதல் வார்த்தையே. இதில் இன்னொரு பழைய படம் அது. இந்த புத்தகத்தில் சாந்தானந்த சுவாமிகள் போட்ட படத்தில் புக்கில் இந்த மாதிரி காமிச்சிருக்கு மாதங்கியோட ரூபம். ஸோ இவருடைய மந்திரங்கள், நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஒரு பெரிய மந்திரம் நான் உபாசனை பண்ணுறது ஸ்ரீ காளி, தாரா, சோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமவதி, பகலா, மாதங்கி, கமலா என்னும் தசமகா வித்திகளில் 9வது வித்தியாக கூறப்படுகிறது ஸ்ரீ மாதங்கி வித்யா. இந்த மாதங்கி என்ற சக்திக்கு மாதங்கி என்ற பெயர் காரணம் என்ன? ஏன்னா மதங்க மகரிஷி பொண்ணாக பிறக்கிறதுனால மாதங்கின்னு பேர் அவளுக்கு. ஸோ பிரளய காலத்தில் உலகம் ஜலமயமாக இருந்தது. இந்த சமயம் பிரபஞ்ச சிருஷ்டிக்காக பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரரும் பரமசிவனை குறித்து தபம் செய்தனர். அதில் பிரம்மா சிவனை மதங்க ரூபமாக யானை வடிவால் தியானம் செய்தார். அந்த சமயம் பிரம்மாவின் மனசிலிருந்து ஒரு முனிவர் உதித்தார். அவரே பிரம்மாவின் மானச புத்திரான மதங்க முனிவர். அவர் பிரம்மதேவன் ஆணையால் பூமியில் சிவனை குறித்து பல தபம் செய்ய புறப்பட்டார். உலகம் ஜலமயமாக இருந்தால் பூமி தென்படவில்லை.
ஆகையால் ஆகாயம் சந்திச்சு கொண்டே இந்த மகான் மதங்க முனிவர் நாரத மகர்ஷியிடம் கண்டு, நான் வந்து தமிழ்ச்சேத்துக்கு உதிதமான இடம் சொல்லும்போது பூமியில் ஸ்வேதவனம் திருவெண்காடு என்ற இடம் உள்ளது. அதுக்கு பிரம்மதேவர் மகா பிரளய காலத்தில் ஐக்கியமாகி விடுவார். அந்த இடத்துல திருவெண்காட்டில் பிரம்ம மசானம் உள்ளது. அது குறிப்பிட்ட அங்கே அந்த கோவிலில் வந்து பிரம்ம வித்யாம்பிகன் பேர். மதங்க முனிவரோட புள்ள மாதங்கர் ஒருத்தர் இருந்தார். அவர் சண்டை போடுறார் அப்பாக்கிட்ட, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் பொண்ணா போடுது, எனக்கு பொண்ணா போடுறார். அப்போ அவள் ஒய்பெரு சித்திமதியின் பேர், மாதங்கரோட பொண்ணு பேர், மாதங்கரோட பொண்டாட்டி பேர். அவள் தூங்கிட்டு இருக்கப்போ ராத்திரில் அம்பாள் புன்னை மலர் குத்தால் அவள் வயிற்றில் தடவுறாளாம். அவளுக்கு பிறகு தான் பிரம்ம வித்யாம்பிகை ஸ்வேதாரண்யேஸ்வரர் மணக்கிறா. ஸோ இந்த திருவெண்காடு வைத்தீஸ்வரன் கோவில் இதெல்லாம் பக்கத்தில் வர ஊருக்கள் தான் அதெல்லாம். ஸோ அந்த மதங்காசிரமம் திருநாங்கூர்ன்ற வைஷ்ணவ கஷேத்திரத்துக்கு உள்ள அந்த ஆர்ச்சி உள்ளே போனால் இந்த இடத்த பார்க்கலாம். இங்கே வந்து மதங்கேஸ்வரர், அது சித்திரை மாதம் சுக்கல சஷ்டியில் பரமேஸ்வரர் வரார். அப்போ மாதங்கிக்கு 5 வயசு தான். 8 கோடி யோகித கடன்களோடு அவள் பணிவிடை செய்யப்பட்டு தன்னை 5ஆவது வயசில் பரமேஸ்வருக்கு தபஸ் பண்ணி அவர் வந்து சித்திரை மாதம் சுக்ல சஷ்டியில் வந்து சுக்ல சப்தமி அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார் புராணம். அதனால தான் அரியத்துறையில் மரகதவல்லியும் பேர் அம்பாள் பேர். அதனால் நான் இப்படி இந்த திருக்கல்யாணம் பார்க்கர் அந்த டே ஆஃப் சித்திரை மாதம் சுக்ல சப்தமி பண்ணிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட மோர் தென் 25 இயர்ஸ் செலிப்ரேட்டிங் த ஃபங்க்ஷன். 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க அரியத்துறையில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொன்றும் இன்டர் கனெக்டட். ஏன்னா மாதங்கி மேலே தனியே இந்த தசமகா வித்யாவில் புவனேஸ்வரி அண்ட் மாதங்கி ரொம்ப மனசு பிடிச்ச தெய்வங்கள் 2 பேருமே. திரிபுர சுந்தரி லலிதா தனி, ஆனால் மனசுக்கு ஹிதமாக இருக்குது மாதங்கி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வேண்டிக்கும் போது எதிராளி மனசில் அவள் பூந்தூர்லான் இருக்கு. நமக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்காக அவள் தான் இருக்கா. அவள் வந்து நம்ம அவளை வேண்டும் போது எதிராளியோட மனசில் இப்போ பூந்து அவள் ஆக்டிவேட் பண்ணுறா. இவாளுக்கு என்ன சொல்கிறது, இவாளுக்கு அனுகூலமாக அவர் ஏற்பாடு பண்ணுறா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ காளிதாசன் இதில் சொல்கிறா, ஷாமலா தண்டகத்தில் தியான ஸ்லோகத்தில் மாணிக்க வீணா முபலாலயந்தி மதாலசா மஞ்சுள வாக்விலாசா மாக்கேந்தரிலக்துதி கோமலாங்கி மாதங்க கன்யா மனசா ஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாபசே குச்சோன்னதே குங்குமராகுச்சௌணே புண்ட்ரேஷு பாசாங்குச புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜகதேக மாதக மாதா மரகதஷ்யாம மாதங்கி மதச்சாரணி குறியா கடாட்சம் கல்யாணி கதம்பவனமாதினி ஜெய மாதங்கரே ஜெய நீலோக்தே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரியே. இது தியான ஸ்லோகம். தியான ஸ்லோகத்திலே வந்துடுது ரொம்ப அழகாக. மகாகவி காளிதாசன் காளின்னு சொன்னாலும் காளிதாசன் சொன்னாலும் அவன் உபாசனா தெய்வம் மாதங்கி தான் சொல்லியிருக்கு. அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த ராஜமாதங்கியினுடைய இது மூலமந்திரம் சொல்லும்போது நாங்கள் என்ன பிரயோகம் பண்ணுறோம் அது மட்டும் சொல்கிறோம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சோம் ஓ நமோ பகவதி ஸ்ரீராஜமாதங்கீஸ்வரி சர்வஜனமனோகரி சர்வமுகரஞ்சரி க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வராஜவசங்கரி சர்வஸ்திரீ புருஷவசங்கரி சர்வதுஷ்ட மிருகவசங்கரி சர்வசப்தவசங்கரி சர்வலோகவசங்கரி திரைலோகே மே வசமானாய ஸ்வாகா சௌம் க்ளீம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம். சில புக்கில் எல்லாம் போட்டிருப்பான் ஸ்ரீ ராஜமாதங்கி ஸ்ரீ பாதுகாம்பூஜியாமி சேர்த்துப்பாங்க. அதெல்லாம் முதல் மந்திரத்தில் கிடையாது. இதெல்லாம் இதில் இந்த மாதங்கி ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வருடைய கரும்பு வில்லுலேருந்து வந்தான்னு சொல்கிறது இன்னொரு இதில். கரும்புலேருந்து தான் தோன்றினாவா. புஷ்பபானத்துலேருந்து எப்படி வாராகி வராளோ அந்த 5 புஷ்பபானம் வச்சுக்கா இல்லையா, அதுலேருந்து அந்த பஞ்ச இந்திரியங்களை குடிக்கிறது, அதுலேருந்து வருது வாராகி. இதுலேருந்து வருது அந்த அந்த இதில் கரும்பாலாகிய வில்லு வச்சுட்டுருக்காவோ விக்ஷ கோதண்டான்றாத. ஸோ அதுலேருந்து வர மாதங்கி, அதுவும் தெரிஞ்சுக்கணும். இவ மந்திரினி, அவள் தண்டினா சேனாதிபதி அவள். ஸோ இவரோட ரெக்கமெண்டேஷன் தான் அம்பாள் எடுத்துக்கிறான். யார்? மாதங்கியோட ரெக்கமெண்டேஷன் எடுத்து பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுறா லலிதா பரமேஸ்வரி சொல்லிருக்கு. ஏன்னா இவருக்கு வாராகி கூட அந்த ஸ்டேட்டஸ் தரல. வாராகி வந்து அவனை உள்ள விடாதே அதெல்லாம் சொல்கிறா.
ஆனால் மாதங்கியார் சொல்கிறா, அம்மா நமக்கு வேண்டிய பையன்மா அவன், இவனுக்கு ஹெல்ப் பண்ணு, நமக்கு வேண்டிய இந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறா, ரெக்கமெண்டேஷன் பண்ணுறா. அதனால தான் முத்திரேஸ்வரியும் கொடுத்துருக்க அந்த டைட்டில் அவருக்கு. அம்பா தான் முத்திர மோதிரத்தை அவரை கொடுத்துருக்கா, வாராய்கிட்ட தரல, மாதங்கி கிட்ட கொடுத்துருக்கான்னு. ஸோ மாதங்கிக்கு ஆல்மோஸ்ட் இஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் லலிதா பரமேஸ்வரி. அது புரிஞ்சுக்கணும். நான் எங்காத்துல இந்த மாதங்கி ஒரு 8 கை விற்கிறத செல்வம்ன்ற என்னுடைய சிஷ்யம் எனக்கு கொடுத்துட்டேன். என்கிட்ட 2 லகுஷாமலாண்டு 2 கை மாதங்கி இருக்கா. ஒரு காலை தொகோட்டுண்டு ஒரு காலை அடி குத்துக்காலை அட வச்சுட்டுருப்பேன், வீணையை வச்சுட்டுருப்பேன், வலது தோளில் கிளி இருக்கும் அவளுக்கு. சிவஷியாமா அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த ராஜமாதங்கிக்கு அங்க தேவதைகளே யாருன்னா, ராஜஷியாமலா என்ற மாதங்கிக்கு ஹசந்தி ஷியாமலா, சுகஷியாமலா, ஷாரிகா ஷியாமலா, வீணா ஷியாமலா, வேணு ஷியாமலா, லகு ஷியாமலா என்பது அங்க தேவதைகள். இதில் ஹசந்தி ஷியாமலா பூர்வாங்க தேவதா, மற்றவர்கள் உத்தராங்க தேவதைகள் ஆவர். அவள் தந்திரி மந்திரங்கள் அதெல்லாம் நான் போல டீட்டெயிலாக. ஸோ இந்த கலிகாலத்தில் நம்ம வந்து ஈஸியாக பயப்படக்கூடியது, சாதகனுக்கு பயப்படக்கூடிய தேவதை மாதங்கி சொல்லியிருக்கு. இந்த மாதங்கியோட எந்திரத்தை தான் மீனாட்சிக்கு வச்சுருக்கா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதங்கியோட எந்திரத்தை தான் மதுரை மீனாட்சி கீழே வச்சுருக்கா. ஸோ மதுரை மீனாட்சி ஆல்மோஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் மாதங்கி அப்படி வச்சுக்கணும் நம்ம. ஸோ அமிர்தக்கடலில் அழகிய ரத்ன தீபத்தில், கதம்ப வனத்தில், ரத்ன மண்டபத்தில், சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவளும், மாகேஸ்வரியும், மலர்ந்த முக கமலமுடையவளும், இந்திர நீலக்கல் போன்ற நீல நிறமுடையவளும், புதிய நீலோத்பலத்தின் சோபையை உடையவளும், சிவந்த வஸ்திரம் தெரித்தவளும், பாருங்க ரெட் கலர் புடவை கட்டிருக்கா, பச்சை செயலக்காரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதுறார். பச்சை கலர் கிடையாது, அம்பாள் பச்சை கலரில் இருக்கா, கட்டின்னு இருக்க வஸ்திரம் சிவப்பு. ஸோ புதிய நீலோத்பலத்தின் சோபையை உடையவளும், சிவந்த வஸ்திரம் தரித்தவளும், செந்நிற குழம்பு பூசிய சரண கமலம் உடையவளும், நவ யவனத்தில் நிமிர்ந்த ஸ்தனமுடையவளும், அமிர்த கடலிருந்து வெளிவந்த சங்கு குண்டலம் உடையவளும், வளைந்த மன்மதன் வில்லின் அழகையை நைத்த புருவத்தினரும், கோவைப்படம் போன்ற உதட்டினரும், புன்சிரிப்பை உடையவளுமாக இவ்வளவு வந்து நம்ம மான்குட்டியின் கண்கள் போன்ற கண்களை உடையவளும், மூக்கில் தொங்கும் முத்துக்களை உடையவளும், அது பிலாக்கு. பின்பக்கம் அசைந்தாடும் சாமரங்களையும் பின்னலையும் உடையவளும், கஸ்தூரி திலகம் வைத்திருப்பவளும், பிறைச்சந்திரனை அணிந்தவளும், சந்தனம் பூசி கொண்டிருப்பவளும், மதத்தாட்சியோடும் கண்களும், முத்து பவளம் இவற்றால் அலங்கேற்பட்ட ஸ்தனம் உடையவளும், ஒடியானம், ஹாரம், தோள்வளை, பாதசரம் இவளை அணிந்தவளும், அவளை தியானிக்கிறோம் சொல்கிறது. இவளுக்கு இன்னொரு வந்து ஒரு மந்திரம் என்ன சொல்கிறான்னா, மூல மந்திரமா ஐம் நம்ம உச்சிஷ்ட சண்டாளி மாதங்கி சர்வ வசங்கரி ஸ்வாகா மாதிரி சிம்பிளாகி மந்திரம் அதெல்லாம். பட் அந்த மந்திரம் தான் ரொம்ப எஃபெக்டிவ். நான் சொன்னேன்னே அது ரொம்ப ரிஷி வந்து மதங்க ரிஷி மகாவிராட்சந்தக அஸ்ய ஸ்ரீ ராஜமாதங்கி ஸ்ரீ மகாமந்திரஸ்ய மதங்க ரிஷிகி மகாவிராட்சந்தக ஸ்ரீ ராஜமாதங்கி ஸ்ரீ தேவதா ஐம் பீஜம் स्वागा शक्ति सर्ववसंकरी कीलकम मम इष्टार्थ काम्यार्थ जपे मम इष्ट काम्यार्थ जपे विनियोग ऐं क्लीं श्रीं ऐं क्लीं सौं ओ नमो भगवती. அது மந்திரத்தையே பிடிச்சு போடும். அங்குஷ்டான் நம்ம அந்த மந்திரமே பிடிச்சு வரும் அதில். ஸோ இந்த மாதிரி பலவிதமான மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவளுக்கு தான் வரலட்சுமி நம்ம பண்ணுறோம் சொல்லியிருக்கு. இந்த மாதங்கிக்கு தான் வரலட்சுமி நோன்பு. மாதங்கி வாராகி பட்டு தனியாக புத்தகம் இருக்குது. இவர் நஜரம் போட்டிருக்கார். இவள் வந்து காமேஸ்வரி வில்லும் அம்பும் அப்படின்னு போட்டு ஒருத்தர் வெளியிட்டிருக்கார். ராஜராஜேஸ்வரம் ரஷ் நியூயார்க்கு அவள் போட்ட புத்தகம் அது. வில்லும் அம்பும். அம்பு வந்து யார்? வாராகி. வில்லு யார்? மாதங்கி. பில்லுனா இந்த பில்லு கரும்பு பில். இதில் பாருங்க, இது கிரீட் ரைடிங்கில் கிடைக்கிறது இந்த புத்தகம். இதில் சகசரநாமம் இருக்கும், ஹிருதயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். 2 பேருக்குமே பில்லும் அம்பும் 2மே இம்பார்ட்டண்ட்டு.
நம்ம பூஜா இதில் ஸ்ரீவித்யா கிரமத்தில் இது ரெண்டுமே இட் கோஸ் என்ன சொல்கிறது சைட் பை சைடு. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். பேர்பட்ட ராஜமாதங்கீஸ்வரி லலிதையினுடைய உத்திரேஸ்வரி சொல்லப்பட்டக்கூடிய மந்திரினி தேவி. அவளை வந்து 9வது தசமகா வித்யாவில் 9வது வித்யாவாக சொல்லி இது பண்ணுறேன். இதில் வந்து இன்னும் சில ஸ்வரூபங்கள்லாம் கூட சில இது பண்ணியிருக்கேன் பாருங்க. அவ ரூபங்கள் தஞ்சாவூர் ஆற்றுது. இவங்களுக்கு கோவில் தனியாக கட்டிருக்காரு. ராஜம் ஐயர் இருந்தார். அதை பெரிய இப்போ தெரியல அவருடைய ஸ்டேட்டஸ்கோ எனக்கு. அவர் பெரிய சங்கீத வித்வான், கர்நாடிக் மியூசிஷியன். அவர் வந்து தனியாக ராஜமாதங்கீஸ்வரிக்காக கோவில் கட்டிருக்கார். கிட்டத்தட்ட நியர்பை சேலம் எங்கேயோ பண்ணியிருக்கார் அவர். ராஜமாதங்கிக்கு தனி சன்னதியே கட்டியிருக்கார் அவர். ஏன்னா அவர் பெரிய கர்நாடிக் வித்வான். அப்புறம் வந்து இந்த ராஜமாதங்கியோட இது கிளிக் ஆயிடுச்சுன்னா நம்ம சபையில் கிபையில் எல்லா இடத்துலையும் நமக்கு தான் மரியாதை இருக்கும். ஒன்று. ரெண்டாவதாக கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குவாக. எல்லாமே அவளுக்கு ஈஸியாக வந்து பாட்டு கீட்டு எல்லாமே வாத்தியங்கள் எல்லாமே வந்துடும் அழகாக இவருடைய கடாட்சம் இருந்தால். இதை சொல்லி இந்த 9வது வித்யான ராஜமாதங்கீஸ்வரி ராஜமாதங்கியோடைய தசமா வித்யாத்தில் 9th பிளேஸ் இருக்குது. அதை நான் நிறைவேற்றுகிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள்.